வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜீவா டுடேயினுடைய ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள். வணக்கம் வணக்கம் தொடர்ந்து. வணக்கம். தேர்தல் ஹரிபரியில நிறைய கேள்விகளும் பதிலுமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைய தினம் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை ஆகட்டும், அதே மாதிரி பிரதமர் மோடி ஆகட்டும், கச்சத்தீவு தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை விட்டு கொடுத்தது இந்தியர்களை ஆவேசமடைய செஞ்சிருக்கு. இந்த விவகாரத்துல ரொம்ப அலட்சியமா காங்கிரஸ் நடந்திருக்கு, அதை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் இதே மாதிரியான கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். உண்மையில கச்சத்தீவு ஒவ்வொரு தேர்தலுக்கும் பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. இந்த விஷயத்துல மக்களா பார்க்கக்கூடியவங்க அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தொகுப்புரை வழங்கும் போது அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. தேர்தலுக்கு தேர்தல் பேசுறாங்க அப்படின்னா அது மக்கள் பிரச்சனையா அவர்கள் அணுகவில்லை. உண்மையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்கல. தேர்தலுக்கு தேர்தல் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதை ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாகவும் திமுக எதிர்ப்பாகவும் கொண்டு போக முயற்சி பண்றாங்க. கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமானது. சேது மன்னர்களுக்கு, அந்த பகுதி சேது ராஜாக்களுக்கு, ராமநாதபுரம் சீமையை சேர்ந்த ராஜாக்களுக்கு சொந்தமான தீவுகளில் ஒன்றுதான் கச்சத்தீவு. இது நாயக்கியர் கால, போர்ச்சுகேயர், ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அது சேதுபதி மகாராஜாக்களின் வம்சாவளிக்கு தான் சொந்தமா இருந்திருக்கு. இது வரலாற்றில் இருக்கு, யாரும் கற்பனையா சொல்லலை. கச்சத்தீவுக்கான அடையாளம்ங்கிறது போர்த்துகீசியர் முகாமிட்டதெல்லாம் அங்க வரலாறு இருக்கு. அப்ப கச்சத்தீவுங்கிறது தமிழர்களுக்கு சொந்தமானது. தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு தீவை இலங்கைக்கு இவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழர்களிடமிருந்து பறித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப மோடி என்ன சொல்றாரு? இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க, கலைஞர் கொடுத்துட்டாங்கிறார். அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்திய வரைபடத்தில் இருந்து ஒரு பகுதியை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா, ஒன்றிய அரசுக்கு இருக்கா? கலைஞர் மாநில அரசின் முதலமைச்சராக இருந்தாரா, ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்தாரா? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலே இதுக்கு நீங்க திமுகவையோ அதிமுகவையோ யாரையும் விமர்சிக்க முடியாது. உள்நாட்டிற்கு சொந்தமான ஒரு நிலம் பிடுங்கப்பட்டு, நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டு இலங்கைக்கு தாரைவாக்கப்பட்டது என்பதுதான். சரி, அதை இந்திரா காந்தி செஞ்சுட்டாங்க அப்படின்னு தமிழர்களுக்கு ஆதரவா மோடியும் அண்ணாமலையும் பேசுறாங்க. இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, 75க்கு பிறகு பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியை மாறி தற்போது இந்தியாவை 4வது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். 96ல் கொஞ்ச நாள் 13 நாள் இருந்தாங்க, 98ல் 13 மாதம் இருந்தாங்க, 99லிருந்து 2004 வரை பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது. இப்ப 2014லிருந்து 2024 வரை அவர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படித்தானே? நீங்க அழகா சொன்ன மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் என்ன கச்சத்தீவு நினைவு வருது உங்களுக்கு? 96ல இருந்துல உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கணும். முதல்ல கச்சத்தீவுன்னு சொல்றீங்களே, கச்சத்தீவுங்கிற பேரு எங்களுடைய பேரு, நீங்க வச்ச பேர் என்ன? கச்சத்தீவுக்கு நீங்க வச்ச பேர் என்ன? வாலித்தீவு. வாஜ்பாயும் அப்படிதான் குறிப்பிட்டார், ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் அப்படிதான் குறிப்பிட்டார், சங் பரிவார்கள் எல்லோரும் அதை வாலித்தீவு என்றார். இதுவே இவர்கள் யார் என்பதை நமக்கு திட்டவட்டமாக காண்பிக்கிறது. தமிழர்களின் உரிமை பறிபோகி இருக்கிறது, தமிழ்நாட்டின் ஒரு பகுதி துண்டாடப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் கேட்கவில்லை. ராமாயணத்தின் ஒரு பகுதி அங்கு நடந்ததாக இவர்கள் நம்பி அதை சொல்லிதான் அவங்க அதை கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இரண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு. நீங்க கேட்கலாம், எப்படி பேர்ல என்ன சார் இருக்கு? வாலித்தீவு கேட்டா என்ன, கச்சத்தீவு கேட்டா என்ன? சார், இவங்க கேட்கிற நோக்கமே தப்பு சார். ஏன் சார், எங்க சேதுபதி ராஜா மன்னர் வச்ச பேர் நீங்க என்ன சார் வாலித்தீவுன்னு வைக்கிறது? எந்த ரெக்கார்ட்ல இருக்கு வாலித்தீவுன்னு? அப்ப கச்சத்தீவு சேதுபதி ராஜாக்களின் உரிமைங்கிறதையே நீங்க ஏத்துக்கல சார். அது தமிழ் மன்னர்களா? சொல்லுங்க. அதான், அதுக்கு முன்னாடி இருந்து அந்த வரலாறுங்கிறது ஆன்மீகத்தோட தொடர்புடையதுன்னு குறிப்பிட வர்றாங்கிறீங்க. வாலித்தீவுன்னு எப்ப சார் தமிழ்நாட்டுக்காரன் கூப்பிட்டான்? வாலித்தீவுன்னு எப்ப தமிழ்நாட்டுக்காரன் கூப்பிட்டான்? நாயக்கர் ஆட்சி காலத்துல கூப்பிட்டாங்களா? பிரிட்டிஷா? நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி சோழர் காலம், எந்த காலம் இருக்கு? வாலித்தீவு இதோட எப்ப அந்த பேர் வந்துச்சு?
ராமாயணம் எழுதிய காலகட்டத்தில் இருந்து நீங்க தமிழர்களுடைய பிற பகுதியிலிருந்து எப்போது வாலித்தீவு என்று கச்சத்தீவு கூறப்பட்டது? ஏங்க வாஜ்பாய் தாங்க முறையா வாலித்தீவுங்கிறாரு. எங்க ரெக்கார்டு எடுங்க, தமிழ்நாடு ரெக்கார்டு எடுங்க, வாலித்தீவுன்னு எங்க இருக்குன்னு. நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்றவங்க வாலித்தீவு என்று சொன்னவர்கள். ஏன் கச்சத்தீவு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல இருந்தே உங்க அரசியல் புரியுது. இது இன அரசியல் அல்ல, மொழி அரசியல் அல்ல, மாநில மீட்பு அரசியல் அல்ல, தமிழர்களுக்கான அரசியல் அல்ல. மீண்டும் இவர்களுடைய இந்துத்துவா அரசியல். இப்போது தேர்தல் இருக்கும்போது தமிழ்நாட்டுல வாலித்தீவுன்னு ஏன் அண்ணாமலை வாயில வரமாட்டேங்குது? சொல்லுங்க, வாலித்தீவை மீட்போன்னு சொல்லுங்க. ஏன் வரமாட்டேங்குது? அப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னா கச்சத்தீவுன்னு சொல்லணும்னு தெரியுதுல. தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னா ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுக்கு சொந்தமான தீவுன்னு இப்ப வாயிலிருந்து வருதுல. அப்புறம் ஏன் சார் வாலித்தீவுன்னு சொன்னீங்க? நான் காங்கிரஸ் கொடுத்ததை நியாயப்படுத்த மாட்டேன். நான் நியாயப்படுத்தல. காங்கிரஸ் நமக்கு கொடுத்ததை எதையும் முல்லை பெரியாரோ ஈழ அரசியலோ இதுல எதுவும் நான் காங்கிரஸ் நியாயப்படுத்தி பேசல. சரியா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர்கள் கொடுத்தாங்க சார். நீங்க அதற்கு எதிரானவர்களா? தமிழனுடைய நிலம், தமிழர் ஒரு மாநிலத்தினுடைய இடத்தை ஒன்றிய அரசு பறித்து இன்னொரு தேசத்துக்கு கொடுக்கின்ற இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைப்புக்கு நீங்க எதிரானவர்களா? வாஜ்பாயே உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெங்கடாச்சலா கமிட்டி அமைச்சிங்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு. அப்ப ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசின் நிலத்தையோ இடத்தையோ பறிக்கவோ குறுக்கவோ சிறுக்கவோ அதிகரிக்கவோ அனுமதி கிடையாது. அந்த மாநிலத்துக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு உங்க வெங்கடாச்சலா கமிட்டி பரிந்துரையில இருக்கா? காமிங்க, உங்க வெங்கடாச்சலா கமிட்டியில இருக்கா? அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு தான் உரிமை, ஒரு மாநிலத்தின் இடம் ராமநாதபுரத்தை தீர்மானிக்கிறது தமிழ்நாடு ஹெட் குவார்டர் சென்னை தான். தருமபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரி ஒகேனக்கலை தீர்மானிக்கிறது சென்னை ஹெட் குவார்டர்ஸ் தான். எங்க சித்தூரையும் வேலூரும் ஆந்திராவா தமிழ்நாடான்னு தீர்மானிக்கிறது எங்க சென்னை தலைமைச் செயலகம் தான். எங்க ஓமாந்தூர் தோட்டத்துல தான் நாங்க அதை தீர்மானிப்போம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் அந்த உரிமை உண்டுன்னு உங்க வெங்கடாச்சலா கமிட்டியில நீங்க போட்டீங்களா? இல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் அரசு பறிச்சுச்சு, இந்திரா காந்தி பறிச்சாங்க. அதுக்காக நாங்க கத்துறோம், புலம்புறோம், சட்டை போடுறோம், இன்னும் அது கேட்கிறோம், அது வேற விஷயம் சார். கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ஏதோ கச்சத்தீவுக்கு சிங்கள பேரினவாதத்துக்கும் ராஜபக்சேக்கும் எதிரானவர் மாதிரி பேசுறீங்க. நீங்க ராஜபக்சேக்கு எதிரானவங்களா? நீங்க சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரானவங்களா? சிங்கள பேரினவாதம் தமிழ் மீனவர்களை கொலை செய்வதற்கு எதிரானவர்களா? சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களின் கடவுளான முருகனையும் சிவன் கோயில்களையும் இடித்து தள்ளிய போது நீங்கள் அதற்கு எதிராக கண்டன அறிக்கை விட்டீங்களா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கண்டன அறிக்கை விட்டுச்சு சார். நான் சொல்றது சட்டமன்ற ரெக்கார்டு, சட்டசபை ரெக்கார்டு சார். நான் சொல்றது கற்பனை கிடையாது. நான் பேசுறது நீங்க விடுற மாதிரி புராண கதைகள் கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்ற ரெக்கார்ட்ல ஜவாஹருல்லா எம்எல்ஏ தமிழ்நாட்டு ஈழத்தமிழர்களின் இந்து கோவில்களை இடிக்கிறார்கள், இந்து தெய்வங்களை இடிக்கிறார்கள், எங்கள் தமிழ் சொந்தங்களின் கடவுள் நம்பிக்கையை விளையாடுகிறார்கள், எங்கள் கோவில்களை இடிக்க கூடாதுன்னு கண்டனம் போட்டவர் ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா. மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய போராட்டம் நடத்தினர். யாரு? ஏக இறைவன், இறைவன் உருவ வடிவம் இல்லை, இறைவன் ஒளி வடிவமானவன் என்று சிலை வழிபாட்டுக்கு எதிரான மார்க்கம் கொண்ட ஒரு இஸ்லாமிய தோழர், தமிழ் உணர்வாளர் ஜவாஹருல்லாங்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்து கோவில்களை இடிக்காதீங்கன்னு கேட்டார். நீங்க இந்துக்களை பாதுகாக்கிறோம்னு சொல்றீங்களே, அந்த இந்து தமிழர்கள் இலங்கையில அடிபட்ட போது, கோவில்கள் இடிபட்ட போது பாரதிய ஜனதா என்ன சார் இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்தது? காங்கிரஸ் இனப்படுகொலை செஞ்சுச்சுங்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அரசியல் பாருங்க. இந்துக்கள் தானே சார் சாகுறான். ஈழத்தமிழர்கள் இந்துக்கள் எத்தனை பேர் சத்தான்? நீங்க கொதித்து எழுந்திருக்கணும்ல. சரி, இன்னைக்கு குடியுரிமை கொடுக்குறீங்க. அது என்ன முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கு கொடுப்போம், ஆனா முஸ்லீம் அல்லாத இந்துக்களான தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இருக்கிறீங்க. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டோம் கொடுக்க மாட்டோங்கிறீங்க. அப்போ உங்களுடைய இந்துங்கிறது உண்மை இல்லைன்னு புரியுதா? உங்களுடைய இந்து பாசம் என்பது உண்மை அல்ல. உங்களுடைய இந்துங்கிற அடையாளத்துக்குள் தமிழர்கள் அல்ல. இப்ப சொல்லுங்க பதில். வாலித்தீவில் தமிழர்களுக்கு இடம் இருக்கா? எங்க கச்சத்தீவில் உங்க வாலித்தீவுக்கு இடம் இருக்கா? புரியுதுங்களா? இவருடைய தமிழர்கள் பாசம் உண்மையா? உங்களுடைய இந்து மத பாசம் உண்மையா? கச்சத்தீவுல வந்து அந்த புனித அந்தோனியர் ஆலயம், அது தொட்டு அந்த ஆலய விழாவுக்கு போயிட்டு வர்றதுலாம் இருக்கு. இப்போ இங்க அதை வந்து வாலித்தீவுன்னு மென்ஷன் பண்றாங்க.
அப்ப இந்த விவகாரத்துல இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? அங்க சிறுபான்மையினர் வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இவங்க வேற ஒரு முத்திரையை திரும்ப பதிக்க விரும்புறாங்கன்னு பார்க்கலாமா? அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அவங்க என்னைக்குமே சிங்களர்கள் தமிழர்கள் அடிக்கும்போது தமிழர்கள் பக்கம் நின்னதே கிடையாது. சார் ம். சுப்பிரமணிய சாமி வந்து பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு சொன்னவர் தானே சார் இவருக்கு ராஜபக்சேக்கு. ராஜபக்சே. சுப்பிரமணிய சாமி காங்கிரஸ்ல இருக்காரா பாஜக இருக்காரா? ம். அப்புறம் என்ன தமிழ் மீனவர்களை தண்டிச்சது சரிதான்னு சொன்னவர் யாரு சார்? சுப்பிரமணிய சாமி தானே. உங்க பாஜக மூத்த தலைவர் தானே. இன்னைக்கு நீங்க வந்துட்டு கச்சத்தீவு மீட்பு குறித்து சுப்பிரமணிய சாமி கருத்து கேளுங்க சார். சுப்பிரமணிய அவர் சாமி என்ன இன்னைக்கு மோடிக்கு சொல்றாரு? எதிராவே பேசிட்டு இருக்காரே சார். ஆமா. நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்துச்சுன்னு பேசுறீங்களே, சுப்பிரமணிய சாமியோட கருத்து தமிழர்கள் குறித்து என்ன? ம். ஈழத் தமிழர்கள் குறித்து என்ன? சிங்களமா தமிழமான்னு வரும்போது சிங்களர்கள் பக்கம் தானே சார் நிக்கிறீங்க நீங்க. காங்கிரஸ் சொல்றீங்களே, நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? நீங்களும் ராஜபக்சேக்கு சிவப்பு கம்பளம் வச்சது தானே. மத்திய பிரதேசத்துல புத்தர் கோவிலுக்கு நீ ராஜபக்சே அழைத்தவர் சுஷ்மா ஸ்வராஜ் தானே. அவர் என்ன ம். காங்கிரஸ் கட்சியில இருக்காருன்னா இருந்தாரா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாரா? நீங்க இலங்கை தமிழர்கள் குறித்தோ, தமிழர்களுடைய வாழ்வாதார உரிமை குறித்தோ, எங்கள் சேதுபதி மன்னர் குறித்தோ, எங்க சேதுபதி தீவு கச்சத்தீவு குறித்தோ நீங்க எப்படி சார் பேசலாம்? காங்கிரஸ் கொடுத்தது உண்மை. அதை எதிர்த்து நாங்க குரல் கொடுப்போம். அது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எங்க இனம் கடைசி வரை கச்சத்தீவுக்காக போராடும். ஆனால் நீங்க யாரு சார்? எங்களுடைய தமிழர் அடையாளமான கச்சத்தீவுங்கிற அடையாளத்தை எடுத்துட்டு வாலித்தீவுன்னு ஒரு வட இந்திய அடையாளத்தை திணிக்க நினைக்கிறீங்களே. ம். நீங்க எங்க இடத்தை காங்கிரஸ்காரன் கொடுத்தானா நீங்க எங்க இனத்தின் அடையாளத்தையே அழிக்க பாக்குறீங்களே. ம். சோ காங்கிரஸ் அதோட குறை இது கொள்ள புரியுது. உங்களுக்கு யோகியதை கிடையாது. ம். புரியுதுங்களா? அப்புறம் திமுகவை குறை சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு அந்த அதிகாரம் இல்ல. எந்த மாநில அரசுக்கும் நீங்க அதிகாரம் கொடுக்கல. உங்களுடைய கருத்துப்படி மாநிலங்கள் கையில அதிகாரமே இருக்கக்கூடாதுங்கிறது தான். நீங்க இன்னைக்கு வந்து திடீர்னு எலெக்ஷன் அப்ப கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க. கச்சத்தீவை கொடுத்தது யாரு சார்? கச்சத்தீவு கொடுத்தப்ப உங்க கருத்து என்ன? ம். கச்சத்தீவை அதான் நானும் வாலித்தீவுன்னு ஏன் கேட்க சொல்றீங்க? வந்தேன். அப்ப இந்த விவகாரத்தப்போ கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்ட போது அப்போதைய பாஜகவினுடைய நிலைப்பாடு தான் என்ன? அவங்க என்னதான் சொன்னாங்க ஆக்சுவலா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனசங்க தலைவர் பாரதிய ஜனதாவினுடைய மூலவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவரா இருந்தார். எப்பன்னா பங்காரு லட்சுமணன் அந்த பெட்டி கொடுத்து மாட்டினார்ல ₹1,00,000 பணத்தை காமிச்சு ஒரு வீடியோ. அப்ப வந்து தேசிய தலைவராலாம் இருந்தார். இந்த கச்சத்தீவு கொடுத்தப்ப நீதிமன்றத்துல வழக்கு போட்டார். யாருன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜனசங்க தலைவர். ஓகே. நான் என்ன கேட்கிறேன், இந்த கச்சத்தீவு மீட்புன்னு ஒரு வழக்கு போட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க இந்திரா காந்தி எதிர்ப்புல இருந்தீங்க. தமிழர் ஆதரவுலாம் கிடையாது. அன்று இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் திமுகவை சேர்ந்த செழியன். ம். அதிமுகவில் நாஞ்சில் மனோகரன் பேசினார். ராமநாதபுரம் அன்னைக்கு மக்களவை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய பாடு பிளாக்கினுடைய தலைவர் முக்கிய தேவர் பேசினார். ஜனசங்கத்தை சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, ஜனசங்கத்தின் மீது ஒரு பட்டன் காரணமாக ஜனான் பேரை மாற்றிக்கொண்ட ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்னைக்கு வழக்கு போட்டார். வழக்கு போட்டிக்கே இவ்வளவு பண்ணீங்களா சார்? உங்களுடைய ஆட்சி 98, 99 வாஜ்பாய் வந்த போது அதை வாலித்தீவு என்று குறிப்பிட்ட நீங்கள், அதே ஜனா கிருஷ்ணமூர்த்தி சட்டத்துறை அமைச்சரா இருந்தார். ம். என்ன சார் பண்ணீங்க உங்க வாலித்தீவை மீட்க? தமிழ்நாட்டுல எவனுக்கு வரலாறு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எலெக்ஷன் 10 நாள் வரப்போது கச்சத்தீவை ஏன் மீட்கவில்லை? இந்திரா காந்தி ஏன் கொடுத்தார்? கலைஞர் அப்போது வேடிக்கை பார்த்தார். அண்ணாமலை அவர்களே ஜனா கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு தெரியுமா? பாரம்பரியமான RSS காரர்களுக்கு, பாஜக காரர்களுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி தெரியும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி யாரு? வாலித்தீவு என்ன? அவர் போட்ட கேஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க அண்ணாமலைய. கச்சத்தீவு மீட்க போட்ட வழக்கு என்னாச்சு? ஏன் சட்டத்துறை அமைச்சரா இருந்தப்ப ஜனா கிருஷ்ணமூர்த்தி வந்து வாலித்தீவை மீட்க முயற்சி எடுக்கல? இதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணாமலை. சும்மா நாளைக்கு ஆவணத்தை வெளியிட போறோம், ஃபைல்ஸ் வெளியிட போறோம். என்ன வெளியிட போறீங்க? கச்சத்தீவுக்காக தமிழ்நாடு என்ன குரல் கொடுத்துச்சு நான் சொல்றேன். நீங்க என்ன வெளியிடுறது? கலைஞர் கொடுக்க முடியாது. கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கொடுக்கிற உரிமை கிடையாது. அவர் பேசும்போது சொன்னது அதுதான் சார். டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றோம், கலைஞர் என்ன பேசினார்னு சொல்ல போறோம் தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 2 நாடுகள் பங்கேற்ற ஒரு நிகழ்வு அது. அதுல வந்து ஒரு மாநில முதல்வரால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா தொடர்ச்சியா அன்றைய காலத்துல இருந்த திமுக அரசையும் கருணாநிதி அவர்களையும் வந்து இவங்க கார்னர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இந்த நேரத்துல திரும்பவும் இந்த ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? தாமரை வந்து பொற்றாமரை கடல் தாமரை மாநாடு நடத்தினாரு 2014 நினைவு இருக்கா? ராமநாதபுரத்துல
தமிழிசை தான் அப்ப தலைவர்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த மாநாட்டுல என்னென்ன தீர்மானங்கள் போட்டாங்கன்னு சொல்லுங்க அண்ணாமலை. மீனவர்கள் குறித்து, கச்சத்தீவு குறித்து, மீனவர்கள் படுகொலை குறித்து, அதுல என்னென்ன தீர்மானங்களை இப்ப நிறைவேற்றி தந்திருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்க பாப்போம். 10 ஆண்டுகள் உங்க ஆட்சி தானே சார் இருந்துச்சு. உங்களுடைய கடல் தாமரை மாநாடு என்னாச்சு? குஜராத்ல மீனவர்களை பாகிஸ்தான் சுடுது, தமிழ் மீனவர்களை இலங்கை சுடுதுன்னு இதே மோடி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. இப்பயும் அதே மாதிரி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாறி இருக்கணும்ல உங்க ஆட்சியில. 2011க்கு பிறகே அங்க மீனவர்கள் சுடுவதுங்கிறது குறைஞ்சிருச்சு. இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால குறையல. 2011ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி தான் இருந்தது, அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. 2011க்கு பிறகே மீனவர்கள் படுகொலைங்கிறது குறைந்து விட்டது. ஏதோ மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுலாம் அது குறையல. நான் கேட்கிறேன், இனப்படுகொலை நடந்தது, போர் குற்றம் என்று அறிவிக்க சொன்னாங்களே, அதில் எந்த அளவுக்கு இந்தியாங்கிற அடிப்படையில் நீங்க ராஜபக்சே காலத்தை கொடுத்தீங்க? உலக நாடுகள் மத்தியில இலங்கையினுடைய இன கொடூரத்தை அம்பலப்படுத்தினீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம வந்துட்டு ஏதோ இப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்திரா காந்தியை அம்பலப்படுத்துவேன்னா, அந்த இந்திரா காந்தி அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு, அதுக்கப்புறம் தோத்து, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போய், அவங்க பையன் இறந்து போய் என்னென்னமோ நடந்துச்சு. இப்ப என்ன தமிழர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவனுக்கு குடியுரிமை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க கச்சத்தீவை பத்தி எல்லாம் பேசலாமா? நிஜ பிரச்சனைகள்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு பழைய விஷயங்களை திரும்பவும் தோண்டி எடுத்து பேச முயற்சி பண்றாங்க. அதுதான் ஏங்க இவங்க என்னங்க பேச முடியும்? சரி, தமிழர்களுக்கு எதிரான காங்கிரஸ்னா பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு நண்பனா? ஈழத்தமிழர்ல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு? ஒரே நிலைப்பாடுதான். ஏன்னா தமிழீழத்தை அறிவிக்க போறாங்களா? தமிழீழத்தை எந்த தேசிய கட்சியும் ஏத்துக்க போறதில்லை இந்தியால. திராவிட கட்சிகளும் இங்க உள்ள தமிழ் தேசிய அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகள், பாமக போன்ற கட்சிகள் மட்டும்தான் தமிழீழத்தை ஆதரிக்கிறாங்க. எந்த தேசிய கட்சியும் தமிழீழத்தை ஆதரிக்கல, காங்கிரஸும் ஆதரிக்காது. பாரதிய ஜனதா ஆதரிக்குதா தமிழீழத்தை? சரி, குறைந்தபட்சம் வந்து போர் குற்றம் நடந்தது ஒரு ஜினோசைடுங்கிறதையாவது பாரதிய ஜனதா ஏத்துக்குதா? இது வரைக்கும் சொல்லல. அப்புறம் என்ன சார்? காங்கிரஸ் நாங்க குறை சொல்லலாம் சார், நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க காங்கிரஸ்க்கு மேல காங்கிரஸ்ல. தமிழர் படுகொலை விஷயத்தில் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? நீங்க என்ன பெரிய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இந்து கோவில்கள் இடித்த போது கூட மௌனம் காத்தவர் தானே நீங்க. அவர் இங்க வந்து திருப்பதிக்கு வந்து கூட்டு போறாரு, பட் அங்க தமிழர்களுடைய கோவில்களை இடித்த போது மௌனம் காத்தவர் தானே நீங்க. பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் குறித்தோ கச்சத்தீவு மீட்பு குறித்தோ திமுகவை இல்ல காங்கிரஸை விமர்சிப்பதற்கு கூட அருகது கிடையாது. இந்த விவகாரத்துல கலைஞர் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். இன்னைக்கு பவர்ஃபுல் லீடர் அவர் இருந்தாரு. ஆனா அவரு வந்து இதை தடுக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு அதிகார வரம்பு அப்படின்னு பார்க்கலாம். அதிகார வரம்புல அவருக்கான இடம் அப்படிங்கிறது இதுல இல்ல அப்படின்னாலும் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அவரால் இதை செஞ்சிருக்க முடியுங்கிற குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அவரால் பண்ணியிருந்தா தமிழீழத்தை அவர் வாங்கி தந்திருக்கலாம், கச்சத்தீவை மீட்டு வந்திருக்கலாம், முல்லை பெரியார் அணையில தண்ணி வாங்கி தந்திருக்கலாம், காவிரி பிரச்சனையை முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். அதற்கான அதிகாரத்தை ஒரு மாநில அரசுக்கு கொடுக்குதா இந்திய அரசியலமைப்பு சட்டம்? டெல்லி அதிகாரம் கொடுக்குதா? இந்திரா காந்தி கொடுக்கல, நீங்க கொடுக்க தயாரா? நீங்க இருக்கிற அதிகாரத்தெல்லாம் எடுக்கிறீங்களே, வேற ஒண்ணு வேணாம் சார். எங்கள் மாநிலத்துக்குள் குடியுரிமை வழங்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்த அகதி முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரத்தை எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க. திமுக தேர்தல் அறிக்கையில கூட ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏத்துக்கு வர மோடி இதை நீங்க அங்கீகரிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கலைஞர் துரோகம் திமுக துரோகம் சொல்லுங்க பாப்போம். கைய கால கட்டி போட்டுட்டு பாத்தீங்களா அவன் ஓடவே மாட்டேங்கிறான், பாத்தீங்களா அவன் ஓடவே மாட்டேங்கிறான் என்று சொல்வது போல் அல்லவா இருக்கு. அதனால இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருக்காங்க சார். அவங்க என்ன செஞ்சோன்னு சொல்லவே முடியாது. அதனால 50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் இருக்க சிறு குழந்தை கூட இதை நம்பாது. 75 ஆண்டுகால காங்கிரஸினுடைய மோசடின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசும்போது கடந்த 10 ஆண்டுகள் செய்யப்பட்ட கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை குறித்து எதையுமே அவர் பட்டியலிடல. நாளைய தினம் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஆவணம் வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு ஆர்டிஐ வந்து ஒரு செய்தித்தாள்ல வந்தது. அதை இப்போது பாஜகவினர் பேசு பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். தேர்தல் காலத்துல இன்னும் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. ஜென்ரா மீடியா மற்றும் ஜீவா டுடே நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி தொடர். நன்றி.